பாஸ்கர், ரவி 2 பேரும் பள்ளி நாட்களிலிருந்தே நண்பர்கள். 2 பேரும் இணைந்து தொழில் செய்தார்கள். 20 வருடம் தொழில் செய்து நன்றாக சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது. இருவரும் பிரிந்து விட்டனர். தனித்தனியாக தொழில் செய்தனர். பாஸ்கர் தான் பார்ப்பவர்களிடமெல்லாம் ரவியை குறை சொல்லிக் கொண்டிருந்தான். தூரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு போன் செய்து ரவியை பற்றி குறைபட்டு கொண்டான். ஆனால் ரவி யாரிடமும் பாஸ்கரை பற்றி குறை கூறவில்லை. இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை என்று விசாரித்தவர்களிடம் கூட பெரிய பிரச்சனை எதுவுமில்லை என்று கூறி சிரித்தபடியே கடந்து விடுவான். ஒரு நாள் இருவருக்கும் நெருக்கமான நண்பனான சந்திரன் ரவியிடம், உன்னை பற்றி அவன் இவ்வளவு பேசுகிறான், நீ எதுவுமே பேச மாட்டேன் என்கிறாயே என்று கேட்டான். அதற்கு ரவி, நாங்கள் சிறு வயதிலிருந்தே எத்தனையோ வருடம் ஒன்றாக இருந்தோம். ஏதோ சிறு கருத்து வேறுபாடு வந்துவிட்டது என்பதற்காக மற்றவர்கள் முன்பு அவனை விட்டுக் கொடுக்க முடியுமா? இத்தனை வருடம் பழகி அவன் வேண்டாம் என்று நேற்று இன்று பழகிறவர்களிடம் குறை பேசினால் இத்தனை ஆண்டு நட்புக்கு என்ன அர்த்தம்? பாஸ்கர் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் நட்பு பாராட்டலாம். நான் ஏதாவது பேசப்போக அந்த வார்த்தை அவனை காயப்படுத்திவிட்டால் மீண்டும் என்னிடம் வர தயங்குவான். ஆகவே அவன் பேசினால் பேசட்டும், நட்புக்கு மரியாதையாக நான் அவனை பேசாமல் இருக்கிறேன். எந்த உதவி தேவை என்றாலும் அவன் தயங்காமல் என்னிடம் வருவதற்கு வசதியாகவே பொறுமையாக இருக்கிறேன் என்றார். வருடக்கணக்கான உறவுகளை, நட்புகளை நொடிப்பொழுது கோபத்தில் முறித்து விடுகிறோமா? வாழ்வது ஒரு முறை. ஆகவே நம்மை பிரிந்து செல்கிறவர்களும் தயங்காமல் மீண்டும் வருவதற்கான வழிகளை எப்போதும் திறந்து வைத்திருப்போம். இதுபோன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.